தலைப்புச் செய்திகள். ராஜா சர் முத்தையா செட்டியார் சிலைக்கு தொழிலதிபர் ஏசி முத்தையா மாலை அணிவித்தார். குமாரராணி செட்டிநாடு வித்யாலயாவில் 3வது ஆண்டு விளையாட்டு விழாவை தாளாளர் குமாரராணி மீனா முத்தையா துவக்கி வைத்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பருத்தி கையாள சிறப்பு வசதி துவக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் திருநங்கைகள் கலந்து கொண்ட சாலை பாதுகாப்பு பிரச்சார நிகழ்ச்சி பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றது. வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். ராஜா சர் முத்தையா செட்டியார் சிலைக்கு தொழிலதிபர் ஏசி முத்தையா மாலை அணிவித்தார். செட்டிநாட்டு அரசர் எம் ராமசாமியின் தந்தை ராஜா சர் முத்தையா செட்டியாரின் 113வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு எம் அறக்கட்டளை தலைவரும் தொழிலதிபருமான ஏசி முத்தையா மாலை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ட்ரஸ்ட் செயலாளர் AR ராமசாமி, கல்வியாளர் TC மோகன், எம் செயலர் S ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குமாரராணி செட்டிநாடு வித்யாலயாவின் 3வது ஆண்டு விளையாட்டு விழாவை தாளாளர் குமாரராணி மீனா முத்தையா துவக்கி வைத்தார். சென்னை அடையாறில் உள்ள குமாரராணி செட்டிநாடு வித்யாலயாவின் 3வது ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை பள்ளி தாளாளர் குமாரராணி மீனா முத்தையா துவக்கி வைத்தார். மத்திய கஸ்டம்ஸ் துறை இணை கமிஷனர் தமிழ்வேந்தன் விழாவுக்கு தலைமை வகித்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பள்ளியின் சிறப்புகளை முதல்வர் அமுதலட்சுமி விவரித்தார். தலைமை ஆசிரியை அருணா பாலசுப்ரமணியன், உதவி தலைமை ஆசிரியை K ஷியாமலா ஆகியோர் பேசினர். இவ்விழாவில் அமைதியான உலகிற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம் என்ற தலைப்பில் LKG மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பருத்தி கையாள சிறப்பு வசதி துவக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுகத்தில் உள்ள தக்ஷன் பாரத் கேட்வே சரக்கு பெட்டக முனையத்தில் பருத்தி கையாளுவதற்கான சிறப்பு வசதியை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் ஆனந்த சந்திரபோஸ் துவக்கி வைத்தார். பருத்தி சேமிப்பு வசதிக்காக 40 அடி கொண்ட சரக்கு பெட்டகங்களை சுங்கத்துறைக்கு உட்பட்ட இடத்தில் ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வசதியினால் நெசவு ஆடைகள், ஜவுளி தயாரிப்பு, ஆடைத்துறை போன்றவை வலுப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடையும் என்றும் இதனால் தமிழ்நாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று ஆனந்த சந்திரபோஸ் கூறினார். விழாவில் சுங்கத்துறை மூத்த அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வருண், ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்ளோ நேரம்? அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட் சூஸ் பண்ணு. எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணும். காண்போர் கண்கள் உந்தன் மீது, காதல் பார்வை எந்தன் மீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச ஒயிட் ஷர்ட்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ட்ரீம் இது எல்லார்கிட்டயும் இருக்கிற விஷயம். ட்ரீம் பிக் இது எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய விஷயம். Let your dreams take flight with us. PAR Group of Institutions, Coimbatore, Tirupur. For admissions, contact 94437 52222 94437 92222. Be smart, choose smart. செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூரில் திருநங்கைகள் கலந்து கொண்ட சாலை பாதுகாப்பு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூரில் விடிவெள்ளி திருநங்கைகள் நலவாழ்வு சங்கம் சார்பில் தேசிய திருநங்கைகள் தினத்தையொட்டி நல்லதொரு சமுதாயத்திற்கு நாங்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்கரவர்த்தி தொடங்கி வைத்து வாகன ஓட்டிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருநங்கைகள் கார் ஓட்டுநர்கள் ஷீட் பெல்ட் அணிய வேண்டும், மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது, இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை செய்கைகள் மூலம் விளக்கி பிரச்சாரம் செய்தனர். திருநங்கைகளின் இந்த பிரச்சாரம் பொதுமக்கள் வாகன ஓட்டுநரிடம் வரவேற்பை பெற்றது. விழுப்புரத்தில் எம்ஜிஆரின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் CV சண்முகம் தொடங்கி வைத்தார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் எம்ஜிஆரின் சாதனைகளை விளக்கும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் புகைப்பட கண்காட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை கலெக்டர் சுப்பிரமணியன் தலைமையில் அமைச்சர் CV சண்முகம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த புகைப்பட கண்காட்சியில் எம்ஜிஆரின் குழந்தை பருவ புகைப்படம் மற்றும் அவரது சாதனைகளை விளக்கும் ஏராளமான புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜா சர் முத்தையா செட்டியார் சிலைக்கு தொழிலதிபர் ஏசி முத்தையா மாலை அணிவித்தார். குமாரராணி செட்டிநாடு வித்யாலயாவின் 3வது ஆண்டு விளையாட்டு விழாவை தாளாளர் குமாரராணி மீனா முத்தையா துவக்கி வைத்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பருத்தி கையாள சிறப்பு வசதி துவக்கப்பட்டுள்ளது.
திருவள்ளூரில் திருநங்கைகள் கலந்து கொண்ட சாலை பாதுகாப்பு பிரச்சார நிகழ்ச்சி பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.